Please subscribe Sadhguru Sai Creations. இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரே ப்ராப்ளம் என்னென்னா மெயினாக ஹேர் ஃபால் தான். எனக்கு முடி கொட்டுது, கண்ணாடி முன்னாடி நின்னன்னா அழாத குறைய பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்கும் இதே இஷ்யூ தான். இந்த முடியை தடவி பாருங்கள், டைட்டாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு அப்படி ரப் பண்ணும்போது ஒரு ஹீட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு உடல் உஷ்ணமாக இருக்குது. வயிறு நல்லா இருந்தால் ஜீரணம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பேஸ் நல்லா இருந்துச்சுன்னா பில்டிங் ஸ்ட்ராங்குன்ற மாதிரி. ஸோ வயிறு முறைப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்னதாக ஒரு முத்ரா தான். வணக்கம், வாழ்க வளமுடன். நான் அக்குபஞ்சர் ஹீலர் பத்மா அரசு. இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரே ப்ராப்ளம் என்னென்னா மெயினாக ஹேர் ஃபால் தான். எனக்கு முடி கொட்டுது, கண்ணாடி முன்னாடி நின்னன்னா அழாத குறைய பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்கும் இதே இஷ்யூ தான். ஸோ ஹேர் ஃபால் ஏன் ஹேர் ஃபால் ஆகுது, எதனால் முடி வளரல, கொட்டிகிட்டே இருக்குன்றதுக்கு ரூட் காஸில் போய் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம மேலோட்டமாக பார்த்துருவோம். இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் தலையில் எண்ணெயை வைக்கிறது கிடையாது. ஏன்னா எண்ணெய் வச்சுட்டு வெளில போக முடியாதுன்றாங்க, ஆஃபீஸ் போக முடியாது. நம்ம ஏன் எண்ணெய் வைக்கணும், வீக்லி ட்வைஸ் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்றது தான் நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாத கட்டத்தில் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் சுத்தமான நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி உங்களுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு எடுத்து நீங்களே அந்த ஒரு கிளாக் வைஸில் ஒரு ஸ்கேல்ப்க்கு வந்து மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம என்ன ஒன்று ஸ்கேல்ப் ட்ரை ஆகிடுது நமக்கு. ஸோ அந்த இடம் ட்ரை ஆகும்போது என்ன ஆகுன்னா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்துட்டு அதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ பைக்கில் போகிறோம் வரும், வேர்த்து இருக்குது, தலையை அலசணும். இந்த ஹாட் ஆயில் மசாஜ் இருந்து நீங்கள் பார்லரில் போய் பண்ணிக்கிறது இல்லை வீட்டிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கலாம். வீட்டில் அம்மா வந்து பொண்ணுக்கு பண்ணலாம், பொண்ணு அம்மாவுக்கு பண்ணலாம். ஸோ இது மாதிரி வீட்டில் பண்ணணும். கண்டிப்பாக அந்த ஸ்கேல்ப் ட்ரை ஆகக்கூடாது. நீங்கள் வேணால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மண்டையில் அந்த முடியை தடவி பாருங்கள், டைட்டாக இருக்கும். இல்லைனா வந்துட்டு அப்படி ரப் பண்ணும்போது ஒரு ஹீட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு உடல் உஷ்ணமாக இருக்குது. அதெல்லாம் குறைச்சா தான் நம்ம ரூட் காஸில் போய் நம்ம மேலோட்டமாக ஒரு ஆயில் நான் தடவிட்டேன் உடனே முடி வந்துடணும் அப்படிலாம் வரவே வராது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு கொஞ்சம் மெனக்கட்டு ஒரு 21 நாள், ஒரு 48 நாள் அது ரெகுலராக நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ரிசல்ட் இருக்கும். இன்றைக்கி பண்ணிட்டேன், 2 நாள் பண்ணிட்டேன், உடனே முடி வரணும், இது மேஜிக்காலாம் எதுவுமே நடக்காது. கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் உங்களோட டயத்தை அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் பண்ணுற விஷயத்தை ஹாப்பியாக பண்ணணும், சந்தோஷமாக பண்ணணும். ஏதோ அவங்க சொன்னாங்களே அப்படி பண்ணக்கூடாது. நீங்களே நினச்சி பாருங்கள், அந்த காலத்தில் அப்பாக்கெலாம் எவ்வளோ முடி இருக்கும், தலை நிறைய முடி இருக்கும். இதே மாதிரி அம்மாங்களுக்கும் அப்படி தான். இந்த காலத்தில் ஏன்னா நம்மளோட ஃபுட்டு மெயினாக. ஸோ அந்த ஃபுட்டை வந்து இப்போ நம்ம போய் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு மாற்றலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டிட்டு கொஞ்சோண்டு பிளாக் சால்ட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே சிப்பாக குடிக்கணும். நீங்கள் ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிப்பாக குடிக்கும்போது ஒவ்வொரு தடவை குடிக்கும்போது தண்ணியாக குடிக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு தடவை குடிக்கும்போது உங்கள் லிப்ஸ் வந்து நனையணும். உங்கள் லிப்ஸ் மூலிமா தான் உங்கள் உள்ளே இருக்கிற ஸ்ப்ளீன், ஸ்டமக் எல்லாமே அதை வந்துட்டு அந்த எனர்ஜியை எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி எடுங்க. ஒரு நாள் கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துங்க, ஒரு நாள் பீர்க்கங்காய் ஜூஸ்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, யாரும் குடிச்சதே இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இம்மிடியேட்டாக கூல் ஆகுது, அந்த கூலிங் கண்ணில் தெரியுதுன்றாங்க. ஏன்னா இது சம்மர் டைம், நம்ம வந்துட்டு நல்ல தைரியமாக எடுக்கலாம். அதை பேக்கே போடலாம் தலையில். பட் ஸோ ஓவர் கோல்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அது உங்களுக்கு சரியாக அது பண்ணுறதுக்கு தெரியாது. அது ஆச்சானாலும் பரவாயில்ல உங்களுக்கு. பட் நல்ல மத்தியானத்தில் ஒரு 12 மணிக்கு போட்டுக்கோங்க. அந்த ஒரு துண்டுக்கு காய் எடுத்து பீர்க்கங்க நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு தலையில் நல்லா பேக் மாதிரி போட்டு ஒரு துணி கட்டிடுங்க. ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை எடுத்துகிட்டு நல்ல வெறுமன தண்ணி அலசுங்க, ஷாம்பு போடாமல். இது எல்லாமே அவங்க அந்த ஃபுல்லாக ஸ்கேல்ப் வந்து நல்லா அந்த ஓவர் ட்ரையாக இருக்கிறது கூல் ஆகும். ஸோ அப்போ பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்ல தலையை வாரணும், நல்ல ஒரு கோம் வச்சு. அந்த கோமிங்கே ஒரு மெத்தட் இருக்குது, இப்படி தான் வாரணும், அப்படி தான் அந்த மாதிரி வாரிட்டு அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லா தலையில் இதுவாகும். சும்மா இருக்கும்போதே நீங்கள் தலையில் கை வச்சு ஒரு மசாஜ் பண்ணிகிட்டே இருங்க. சும்மா ஏதாவது டிவி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது மசாஜ் பண்ணுங்கள். அதே விட மெயினாக வந்து இந்த முடி கொட்டுறதுக்கு மெயின் வந்துட்டு வயிறு. நம்ம வந்து நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட்ன்றதுனால பஞ்சபூதங்கள் பேஸ் பண்ணி தான் எல்லாமே. ஸோ அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்க மண்பூதம், ஒரு மண் நீங்களே ஒன்றும் இல்லை, ஒரு மண் நல்லா இருந்தால் அதில் வர மரம் செடி கொடி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ மண்ணே வந்து பட்டு போயிடுச்சு, மண்ணே வந்துட்டு சரியில்லைன்னும் போது அதில் வர எதுவுமே நல்லா இருக்காது. ஸோ இப்போ அந்த மண்ணை நீங்கள் எடுத்துக்கோங்க. மண்ணுன்றது தான் உங்களோட வயிறும் மண்ணினரும். ஸோ அந்த வயிறு நல்லா இருந்தால் ஜீரணம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பேஸ் நல்லா இருந்துச்சுன்னா பில்டிங் ஸ்ட்ராங்குன்ற மாதிரி. ஸோ வயிறு முறைப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்னதாக ஒரு முத்ரா தான். உங்களுடைய கட்டை விரல், உங்களுடைய மோதிர விரல் மைல் டச் இருக்கணும், பாக்கி விரல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது மடியில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் இது வந்து
நிலத்துக்குண்டான முத்ரா மட்டும் கிடையாது, மண் முத்ரா. இது வந்து ஒரு இம்யூனிட்டி முத்ரானே நாங்கள் வந்து லாக்டவுன் டயத்தில் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சோர்வாக இருக்கீங்க, கிளம்புன ஒரு இடத்துக்கு போகணுமே நினைக்கும் போது டக்குன்னு இந்த முத்ராவில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மண்ணை நீங்கள் சரிப்படுத்திட்டீங்க இல்லையா, மண்ணை வந்து எனர்ஜி பண்ணிட்டீங்க. ஸோ இம்மிடியேட்டாக அந்த இது கிடச்சிரும். ஸோ அந்த முத்ரா பண்ணிவிடுங்க. காலையில் பண்ணுங்கள். இதை ஈவினிங்கில் வந்து வர்ண முத்ரா. வர்ண முத்ரா ஒன்றும் இல்லை, இதே தாங்க. சுண்டு விரல், இந்த விரல், கட்டை விரல். நீர் வந்து நம்ம உடம்புல வந்து சரியாக சரியாக இருந்ததுனாலே நமக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது. அதனால் இந்த 2 முத்ரா கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் நான் 21 டேஸ் சொல்கிறேன், நீங்கள் 48 டேஸ் கூட இதை கண்டினியூ பண்ணலாம். மெயினாக லேடிஸ்க்கு என்னென்னா கருவேப்பிலை பொடியோட வெந்தயமும் எடுத்துக்கோங்க. ஒரு 3 கைப்பிடி கருவேப்பிலை போட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவாவது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு வெந்தயம் வதக்கிட்டு அதை வந்துட்டு நீங்கள் பொடி பண்ணிவிட்டு இட்லி பொடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே உள்ளே போகணும். தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பால் ஹேர் வாஷ் பண்ணணும். இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணால் ஸ்ப்ரே மாதிரி அடிச்சிடணும் தலையில். இல்லையா ஒரு காட்டன் போட்டுட்டு அதை ஃபுல்லாக தலையில் ரப் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் போகணும். ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10-20 நிமிஷம் நல்லா உருட்டும். வெறுமனே தலையை அலசிடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஏன் ஷாம்பு போடக்கூடாதுன்னா அடுத்த நாள் போட்டுக்கலாம். அன்றைக்கி போட்டுனா இதோட எஃபெக்டே போயிடும் உங்களுக்கு. அப்போ அந்த ஹேரில் வந்து நல்ல ஒரு க்ளோ இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். இதுக்கு பெரிய செலவே கிடையாதுங்க. ஒரு தேங்காய் வாங்கினீங்கன்னா 1/2 மூடி தேங்காவே போதும் இதுக்கு. முதல் பாலில் நல்லா போட்டுடுங்க. 2வது பால் வந்து ஊற்றி அலசிட்டு அப்புறம் நார்மல் வாட்டர் ஊற்றி அலசிடுங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளானது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எப்படியாவது ஒரு நைட்டாவது எண்ணெயை ஃபுல்லாக ஒரு மசாஜ் பண்ணி அப்படியே விட்டுடுங்க. காலையிலேருந்து தலையை குளிச்சிக்கலாம். இதெல்லாம் பண்ணணும். ரூட் காஸில் போய் ஏன் சரி பண்ணணுன்றன்னா இது எல்லாமே பண்ணும்போது நமக்கு ஓவர் டென்ஷன் இதெல்லாமே குறையும். மண்டை வந்துட்டு சூடு குறைஞ்சதுனாலே ஓரளவு காமாக இருப்பாங்க. மண்டையை நீங்கள் தொட்டு பார்த்தாலே கொதிக்கும். ஒரு சிலருக்குலாம் அப்படியே வந்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது, எரிச்சலாக வருதுன்னுவாங்க. சின்ன விஷயந்தான் நடந்திருக்கும் வீட்டில். ஸோ இது என்னென்னா அவங்களுக்கு லிவர் அவ்வளோ சூடாக இருக்குங்க. இப்போ லிவருக்கு உண்டானதுன்னா இப்போ சம்மர் டைமாக இருக்குது, நம்ம நிறைய மோர் எடுக்கலாம். மோர் எடுக்கும்போது அதில் கீழாநெல்லி கொஞ்சம் அரைச்சி குடிச்சிக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு ஆர்கன் வைஸ் நம்ம போய் பார்க்கணும். எல்லாமே நம்ம தனி, நம்ம உள்ளே இருக்க உள்ளுறுப்புகள் தனி. நம்ம ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி உடம்புக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ உடலுக்கும் உயிருக்கும் சம்மந்தம் இருக்குது. நமக்கும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நம்மளுடைய அவேர்னஸ் இருக்கணும். கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். நம்ம இந்த டயத்தில் என்ன நடக்குது, இந்த டயத்தில் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்களே கேட்டுக்கணும். இப்போ திடீர்னு ஏன் ஓவர் ஹீட் ஆச்சு, என்ன சாப்பிட்டேன்றீங்களா, சாப்பிட்டது மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த 2 நாளில் எவ்வளோ கோவப்பட்டேன், எதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனேன் அப்படி பார்க்கணும். நீங்கள் சின்ன விஷயங்களுக்கான டென்ஷன் ஆகிறதுனால ஒரு தடவை நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உங்கள் நல்ல எனர்ஜி 9 துவாரங்கள் வழியாக வெளியே போகிறதா யோகாவில் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கோவப்படும் போது உங்கள் நல்ல எனர்ஜி வெளியே போயிடுது இல்லையா. ஸோ அந்த கோவத்தை விடுத்துட்டு கோவப்படுறதுனால என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் கூலிங்காக டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஃபால் மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே நீங்கள் ஜெயிச்சுட்டு வரலாம். ஹேர் ஃபால் கொட்டுது, புது முடி வளரலன்றீங்க. நீங்கள் எடுக்கிற சாப்பாட்டில் இன்றைக்கி பெரிய சத்தே கிடையாது. டெய்லி அரிசி எடுக்கிறீங்களே, அந்த அரிசியில் என்ன இருக்குது, பாலிஷ் பண்ணது தான், அதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது ஒரு கருப்பு கவுனி அரிசிலெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்குது. அது கஞ்சாவோ இப்போ அதை டேஸ்ட் நீங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட் அதை எதிர்பார்க்க முடியலனாலும் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. மற்ற நாள் வந்து மற்ற அரிசி எடுத்துக்கோங்க. தூய மல்லி, இது மாதிரி ஒவ்வொரு அரிசிலையும் ஒவ்வொரு நிறைய பேருக்கு வந்து குடல் பிரச்சனை இருந்தாலும் இது கொட்டுங்க. இது முடி கொட்டுறதுன்றது ஏதோ சாதா தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. உள்ளுறுப்புகள் பாதிச்சுட்டு லேக் ஆஃப் வாட்டர், பாடியில் வந்துட்டு வாட்டர் டெஃபிஷியன்சி இருக்குது, இல்லை வந்து மண்பூதம் சரியாகவே வேலை செய்யலை, லிவர் ஓவர் சூடாகிடுச்சு, இதெல்லாமே தான். குடல் சரியில்லை, குடலில் வந்துட்டு ஜீரணத்தன்மை சரியாக இல்லை, மோஷன் சரியாக போகல, இந்த காரணங்கள் எல்லாம் பார்க்கணும். நம்ம மெயினாக நீர் சரியாக இருந்தாலே முக்கால்வாசி முடி கொட்டாதுங்க. அப்போ நீர் முத்ரா ரொம்ப சிம்பிள், இதை பண்ணுங்கள். இதில் ஒரு டெக்னிக் என்னென்னா, இந்த முத்ரா ஈவினிங் டயத்தில் பண்ணுங்கள். அந்த 5 to 7 டைம் இருந்து பண்ணிங்கன்னா இன்னும் ரிசல்ட். அதில் 10 நிமிஷம் பண்ணாலே நீங்கள் 1/2 hour பண்ணதுக்கு ஈக்குவல் ஆகிடும். உங்களுக்கு ஒரு கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே கோல்டு இருக்குது, நீர் முத்ராவில் உட்காந்து நீர் முத்ரா போட்டிங்கன்னா இன்னும் கோல்டு அதிகமாகும். நான் இப்போ சொல்கிறது சம்மர் டயத்தில் சொல்கிறேன். சம்மர் டயத்தில் நீங்கள் 20 to 25 minutes வரைக்கும் நீர் முத்ரா வச்சுக்கலாம். உங்களுடைய கட்டை விரல், சுண்டு விரலில் மைல்ட் டச் பண்ணிட்டு பாக்கி விரல் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மடியில் வச்சுக்கணும். நீங்கள் வந்து பத்மாசனம் நீங்கள் நல்லா உட்கார முடியும், காலம் மடிக்கணும், அப்படி உட்காந்துக்கோ. இல்லை சேரில் உட்காந்தா 2 காலும் பதிய பூமியில் இருக்கணும். அப்போ முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ப்ரீத்தில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். முத்ரா மடங்கி கை வந்து விரல் மாறிடுச்சான்றதில் கான்சன்ட்ரேட். முதல்ல பண்ணும்போது கண்ணை திறந்துட்டே பண்ணுங்கள். திறந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணுங்கள் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கூட இந்த சம்மருக்கு கண்டிப்பாக பண்ணலாம். இனி அடுத்து கத்திரி வெயிலாம் வரும்போது ரொம்ப இருக்கும். இது பண்ணும்போது உள்ளுக்குள்ளேயே ஒரு கூலிங் தெரியும் உங்களுக்கு. வந்துட்டு
என்ன பண்ணுவீங்கன்னா அது எடுத்ததுக்கெல்லாம் இந்த கோவம் எரிச்சல் என்ன இப்போ வெறுத்து வரும். ஏற்கனவே வந்து ஹீட் அதிகம், கண்ணில் ஒரு எரிச்சல், மண்டெல்லாம் ஒரு எரிச்சலாக இருக்கும். அப்போ இன்னும் சின்ன விஷயம் பெருசாக கோவப்படுவீங்க. நீங்கள் இந்த நீர் முத்ரா பண்ண நிறைய விஷயங்கள் மாறும். உங்கள் ஃபேஸ்லேயும் ஒரு க்ளோ வருங்க இந்த நீர் முத்ரா பண்ணும்போது. இது பண்ணுங்கள். கூடவே மண் முத்ரா வந்து இம்மிடியேட்டாக உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கூட எனர்ஜி முத்ரான்னு சொல்லுவோம். இதை நாங்கள் சொல்கிறது இம்யூனிட்டி முத்ரா பண்ணியான்னு தான் கேட்பேன் எங்கள் பேஷண்ட் வந்தால். ஸோ அது மாதிரி இந்த இம்யூனிட்டி முத்ராவை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கூடவே ஏதாவது ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்க. அந்த நீங்கள் ஒன்றுமே வேண்டாம். எந்த ஆயில் வாங்குறது மார்க்கெட்டில் கெமிக்கல்ன்றீங்களா, சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் நீங்கள் சுத்தமானதாக வாங்கிக்கோங்க. நம்ம செக்கில் ஆட்டினது அதை நல்லா வந்துட்டு கொதிக்கும் போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு நெல்லிக்காய் இடித்து போட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் வெந்தயம், இது 3மே போதுங்க. இது நம்மளே கண்ணு முன்னாடி காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். இதே வந்து ஹாட் ஆயில் மசாஜ் கொடுக்கும்போது கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்தோங்க. ரெகுலர் யூஸ்க்கு வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் உங்களுக்கு ஒரு ½ அன் ஹவர் கூட ஆகாதுங்க. இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல வெளியே வாங்குகிற இத்தனை மூலிகை இருக்குன்றாங்களே, இருக்கா இல்லையோ, இதில் என்ன கெமிக்கல் இருக்கோ, இது போட்டு எனக்கு முடி கொட்டிடுச்சு. எது போட்டாலும் பழைய டெட் ஹேர்ஸ் கண்டிப்பாக கொட்ட தான் செய்யும். ஸோ அது கொட்டின பிறகு இருக்கிற ஹேரை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி தலையை வாரும்போது அந்த அழுத்தி வாரும்போது நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் இதுவாகும். பிளட்டு உங்களுக்கு நல்ல தலையில் இதுவாகும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு முடி கொட்டுறது நிற்கும். புதிய முடி வளரும். ஹேர் ஃபாலுக்கு வந்துட்டு அந்த ரூட் காஸே நான் சொல்லிட்டேன். ஓவர் ஹீட்டு தான். ஓவர் ஹீட்டு, வயிறு சரியில்லைனாலும் வயிறு தாங்க பேஸ். வயிறு சரியில்லைனா ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் ஒன்றும் இல்லை. கான்ஸ்டிபேஷன் டு கேன்சர்னு சொல்லிட்டு ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன். அது வந்து பாருங்களேன், கான்ஸ்டிபேஷன் தானே நம்ம விட்டுரும். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது மேம்னு வாங்க இங்கே வரவங்க. அதுதான் அது ரூட் காஸ். எல்லா வியாதிகளையும் வர சொல்லி ரெட் கார்பெட் போட்டு கூப்பிடுற ஒரே விஷயம் அதுதான். ஏன்னா டெய்லி நம்ம நல்லா பசித்து சாப்பிட்ணும். சாப்பிட்டது நல்லா செரிமானம் ஆகணும். செரிமானமானது அடுத்த நாள் அந்த கழிவுகள் வெளியே போயிடும். இது ப்ராப்பராக நடந்தாலே வியாதி கிடையாது. இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி எல்லாருக்குமே வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் இருக்குது. அதுவும் இந்த வெயில் டைம் வந்தால் பைல்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிள் ரெமெடிஸ் எல்லாமே சொல்லிச்சு. வெறும் ஒரு விளக்கெண்ணெய் போதும். விளக்கெண்ணெய் வந்துட்டு அதை சரி பண்ணும். ஸோ நம்ம இந்த சீசனில் கிடைக்கிற அத்தனை பழங்களையும் நம்ம சாப்பிட்ணும். பழங்களாக சாப்பிட்ணும். ஜூஸ் அடித்து குடிக்கிறது, அதிலிருந்து நியூட்ரிஷன் போயிடும். நீங்கள் பழங்களை கட் பண்ணி எதெல்லாம் சாப்பிடும்போது அதெல்லாம் கட் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு சிலது ஜூஸாக தான் குடிக்க முடியும்னா அப்படி எடுத்துக்கோங்க. ஏதாவது எல்லா நேரமும் நம்ம ஒரே மாதிரி இருக்க வேணாம், மாற்றிட்டே இருக்கலாம். ஃபுட்டும் ஒரே மாதிரியான ஃபுட்டு சாப்பிடாதீங்க, மாற்றுங்க. அரிசி வந்துட்டு பாலிஷ்டு அரிசி அது சாப்பிட்டா தான் அந்த கலர் மைண்டில் செட் ஆகிடுச்சு. வெள்ளைன்னு இருக்கணும் சாதம். ஸோ அந்த கலராக இருந்தால் நமக்கு இறங்காது உள்ள. ஸோ அட்லீஸ்ட் வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்டுக்கலாமே. அப்படி பண்ணலாம். நம்ம ஹெல்த்து நமக்கு முக்கியம்னா ஒவ்வொருத்தரும் அவங்க உடம்புக்கு அவங்க தான் டாக்டர்ஸ்ன்ற மாதிரி தான் நான் அவேர்னஸ் கொடுப்பேன். ஸோ இந்த ஹெல்த் அவேர்னஸில் நம்மள ஹேர் ஃபால்ன்றது தனியாக அதை பார்க்காதீங்க. ஏதோ முடி கொட்டுது கிடையாது. கண்டிப்பாகவே வந்து வர்ண முத்ராவும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மண் முத்ராவும் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். இது 2 பண்ணும்போது ஃபுட்டுலேயும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன். ரொம்ப காரசாரமான உணவு அதெல்லாம் எடுக்காமல் கொஞ்சம் தவிர்த்துக்குவாங்க. ஃபுட் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் உங்களுடைய ஃபுட்டை மாற்றினாலே எல்லாமே நல்லா வந்துடும் உங்களுக்கு. டெய்லி மோரில் ஒரு பொடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு அடிச்சுட்டு அதை நல்லா வந்துட்டு சிப்பாக குடிங்க. எல்லாமே ஏன் சிப்புன்றேன்னா கடகடான்னு குடிச்சிருவாங்க. அது உள்ளே என்ன இருக்குன்றது அந்த ஃபுட்டுக்கும் நமக்கும் கனெக்டிவிட்டியே இல்லாமல் தான் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் ஒரு பிரசாதம் உங்களுக்கு கையில் கொடுக்குறாங்க, அதை எப்படி கண்ணை ஒத்தி சாப்பிடுவீங்க? அது மாதிரி தான் ஒவ்வொரு வேளை உணவே பிரம்மம்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிரம்மம் நமக்குள்ளே அந்த நம்ம உடலில் எப்படி வளர்த்துருக்கோம் இவ்வளோ நாள் சாப்பிட்டு. அப்போ அந்த ஒவ்வொரு தடவை ஒரு டம்ளர் தண்ணி குடித்தாலும் ஹோலி வாட்டராக நினச்சி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கொடுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹேர் ஃபால்லேருந்து வெளில வந்துட்டு ஹாப்பியாக இருக்கலாம். நல்ல மகிழ்ச்சியான மனநிலையோடு இருங்க. இது எல்லாமே உங்களுக்கானதாக நினச்சி பண்ணுங்கள். இப்போ அவங்க சொன்னாங்களே பண்ணி பார்க்கலாம் அப்படி வேணாம். நான் பண்ணேன்னா இதில் எனக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது, நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.